நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜூன் 18 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் 17ங்க, அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாமா? தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடத்தில் மேஷத்தில் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இது அமக்கலமான ஒரு விஷயங்க. 1, 5, 9 அங்கேருந்து பாருங்கள், 5ஆம் இடத்துல உட்கார்றார், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார், ராசியை பார்க்க போகிறார். அப்போ தனுசு ராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. சனி பகவானும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அற்புதமான ஒரு காலகட்டம், சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. நண்பர்களால் ஆதாயம், அதே நேரத்தில் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். மற்றபடி பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. சூரியன் புதன் சேர்க்கை. ரிஷபத்தில் 4 நாட்கள் இருக்கிறார் சூரியன். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. எது எப்படி இருந்தாலும் 7ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரியன் 3 நாள் இருக்கப் போகிறார். இருந்த போதிலும் 7க்குடையவன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பிற்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே நேரத்தில் உங்கள் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. தந்தை உங்களுக்கு இந்த வாரம் ஏதோ ஒரு பெரிய லெவலில் நல்லது செய்ய போகிறார். பாக்கிய நிறைவு கிடைக்க போகிறது. உங்களை பொறுத்தவரையும் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அங்கே போய் தான தர்மங்கள், அன்னதானங்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆதலால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சக ஊழியர்கள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. எல்லாம் லாபமாக மாறப்போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் ஆதாயம் உண்டு, அவரால் ஆதரவு உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகம், தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி ஒரு இமாலய வெற்றி பெறும். 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு பார்வை பலத்தால் நல்லதை செய்ய போகிறார்.
எதையும் இந்த சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் 6 8 இருக்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் இடத்துல குரு, பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இப்போ பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். உங்கள் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். 9ஆம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்க எல்லோருக்கும் சிறப்பான காலகட்டம். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நீங்கள் அதில் பெரிய ஒரு வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள். ஏன்னா 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை இதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் சிறப்பான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினால் வாழ்க்கை இன்னும் வளமாக இருக்கும், நலமாக அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.